எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நிமலன். அந்த கிரேட் இந்தியன் மூமெண்ட்டுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா உலகெங்கும் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைய தினத்தை கொண்டாடிட்டு வராங்க. எங்கள் அமைப்பு சார்பாக இந்த வருஷம் நாங்களும் கொண்டாட திட்டம் போட்டோம். நாங்கள்லாம் பேசி முடிவு எடுத்து என்ன பண்ணோன்னா அம்மாங்களை கௌரவப்படுத்தணும். எல்லா அம்மாவும் சிறந்தவங்க தான், சிறப்பானவங்க தான், சாதனையாளர்கள் தான். பட் இருந்தாலும் ஒரு ஒரு துறையிலையும் ஒருத்தர் சாதனை பண்ணுறாங்க. அவங்கள கூட்டு பல விருதுகள் தராங்க. பல பிள்ளைகள் மாணவர்கள் கூட ஸ்கூல் ரிசல்ட்லாம் வந்துருக்கு, 6 மார்க் வாங்கியிருக்காங்க. பிள்ளைகளை ஊக்குவித்து அவார்ட்லாம் தராங்க, சில விஷயம்லாம் பண்ணுறாங்க. பட் அவங்க அம்மாக்களை வந்து யாரும் நம்ம அங்கீகரிக்கிறது இல்லை. ஸோ நாங்கள் இந்த அநேகத்தில் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, அந்த மாதிரி ஒரு ஒரு துறையில் சாதிச்சவங்க அம்மாக்களை வந்து நாங்கள் கௌரவப்படுத்தும் திட்டம் போட்டோம். ஸோ அது மாதிரி ஒரு ஒரு துறையிலையும் விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், அரசியல் துறையாக கூட இருக்கட்டும், எல்லா துறையிலுமே இருக்கிற சாதிச்சவங்களுடைய அம்மாக்களை கூப்பிட்டு நம்ம மேலே கௌரவப்படுத்தணும். இது மட்டும் இல்லாமல் ஏன்னா சாதனைன்றது நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறது மட்டும் சாதனை இல்லைன்றது நாங்கள் புரிய வைக்கணும். ஏன்னா பல பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல பிள்ளைகள் வளர்றது கஷ்டமாக இருக்குது. பட் சில பிள்ளைகள் இருக்காங்க, மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் இருக்காங்க, மாநில குன்றிய பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ அவங்களே சில அம்மாக்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க. பட் அந்த அம்மாக்கள் கண்டிப்பாக எப்படி ஒரு பிள்ளையை ஒரு ஐஏஎஸாக உருவாக்குறாங்க, எப்படி ஒரு பிள்ளையை ஒரு விளையாட்டு வீரராக உருவாக்குறாங்களோ, எப்படி ஒரு பிள்ளையை தொழிலதிபராக உருவாக்குறோமோ, அதே மாதிரி இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறதே ஒரு சாதனை தான் புரிய வைக்கணும். இந்த மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றாச்சு சாதனை கொடுத்தோம். சாதிச்சவனே அம்மா விருது கொடுத்தோம், இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை அம்மாவுக்கு விருது கொடுத்தோம். எதுக்காக இந்த ஒன்றா கொடுத்தோம்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மாதிரி பிள்ளை வளர்க்குறது பெரிய சாதனை தான். அவங்க ஐஏஎஸ் ஆகிறது ஈக்குவல் மட்டும் பெரிய சாதனை இல்லை. ஒரு பிள்ளையை ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகிறது மட்டும் சாதனை இல்லை. ஒரு பிள்ளையை மாதிரி ஆளாக்கி உருவாக்கி அந்த உருவத்தை வாழ வைக்கிறதே ஒரு சாதனை தான் புரிய வைக்கிறத நிகழ்ச்சி கொடுத்தோம். எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலாக அம்மாக்களை நாங்கள் கௌரவப்படுத்தணும். கூப்பிட்டு 25 பேர் வந்து சாதாரண சாதனையாளர்கள் அம்மா, 25 பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள், மனநலம் குன்றிய பிள்ளைகளோட அம்மாக்களை கௌரவப்படுத்தணும். எல்லாரும் வந்துருந்தாங்க, ரொம்ப நன்றி. இது சென்னை மட்டும்தானா மற்ற? இப்போ இந்த முதல் இதுவாக சென்னையில் பண்ணுறோம். அடுத்த வந்து திருவள்ளூரில் தொடர்ச்சியாக கொண்டு போகிறோம் நம்ம. ஏன்னா மகளிர் தினம் தெரியல, மாதம் கொண்டாடுவாங்க. பட் நாங்கள் அந்த மாதிரி முன்னெடுப்பு எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதம் கொண்டாட பிளான் பண்ணோம். பட் சில பொருளாதார சூழ்நிலை எல்லா வாரம் கொண்டாட முடியல. பட் ஒரு வாரம் கேப் விட்டுட்டு அடுத்த வாரம் திருப்பி நாங்கள் திருவள்ளூரில் கொண்டு வரோம், கிராமத்தில் கொண்டு வரோம். முதல் முறையாக திருவள்ளூர் நிகழ்ச்சி பண்ணல, சென்னையிலேயே பண்ணலன்னு சொல்கிறாங்க. பட் திருவள்ளூரில் கண்டிப்பாக நாங்கள் பெருசாக பண்ண ஆசைப்படுறோம். இதுக்கு கொடுத்து ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க சார். எல்லாருக்கும் கிரேட் இந்தியன் மூமெண்ட் சார்பாக அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.